பிரைஸ் லார்ட். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 73, 27, 28. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரிகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் என்மேல் நம்பிக்கையை கவனிங்க. சங்கீதக்காரன் 27, 28 வசனத்தில் சொல்றாரு, ஏதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், பின்வாங்கி போகிறவர்கள் நாசமடைவார்களாம். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் சொல்லிட்டு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை மறக்கிறவர்கள் சங்கரிக்கப்படுவாங்களாம். தேவனை விட்டு தூரமா போகிறவங்க நாசமடைவாங்களாம். ஆண்டவராக இயேசுவை இறுக பற்றி கொள்ள சோதனை, வேதனை, பாடுகள், கஷ்டம், கண்ணீர், துன்பம், உபத்திரமும், வேதனை எது வந்தாலும் இயேசுவை இறுக பற்றி கொண்டிருக்கிறாங்களே, அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த உலகத்தில் எனக்கு என்ன இருக்குதே இல்லையோ, எனக்கு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் இருக்கிறது, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. பாட்டு இருக்குது. ஏன்னு கேட்டா, மனிதர் என்னை கைவிட்டாலும், மாம்சம் அழிந்து விட்டாலும், என்ன நடந்தாலும் சரி, என்னை ஒருபோதும் இயேசு கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.